வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய டிரான்சிட் நடக்கும்போது மந்தோட பிகினிங்கில் 3rd ஆஃப் அக்டோபர் புதன் உச்சத்திலிருந்து அப்படியே அடுத்த வீடு துலாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 9th ஆஃப் அக்டோபர் சுக்கிரன் கேதுவோடு இருந்தார், இப்போ நீச்சம் அடைவார், நீச்சபங்க ராஜயோகமும் அடைவார், கன்னி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். செவ்வாயும் உங்களுக்கு வந்து உடனே டிரான்சிட் நடக்குது. ஸோ செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் 27th பார்த்திங்கன்னா செவ்வாயும் வந்து விருச்சிகத்துக்கு போகும். புதன் மறுபடியும் ஒரு டிரான்சிட் 24th அக்டோபரில் மூவ் பண்ணுவார். சூரியன் வந்து 17 அக்டோபர். குரு அட்வான்ஸ் டிரான்சிட், இந்த முறை அதிசார பயிற்சியாக குரு வந்து கடகத்துக்கு வந்துடுறார் அக்டோபர் 19. ஸோ நிறைய டிரான்சிஷன் வந்து இந்த மந்த் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாக தெரியுது. அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சேனலில் போய் அதை வந்து வியூ பண்ண முடியும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட பகிர்ந்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம். மிதுன ராசி. மிதுன ராசி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ராசி, ஒரு யூனிக்கான ஒரு ராசி, ஒரு இரட்டைப்படை ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல மிதுனத்துக்கு என்னையா குறை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மிதுனத்துக்கு வந்து புதன் வந்து அதிபதி. அந்த புதன் வந்து இந்த மந்தோடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய கன்ஜெக்ஷன் பண்ணி 5th ஹவுஸில் 5ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான அறிவு ஞானம்னு அர்த்தம். அதாவது விவேகமும் ஒன்றா சேர்ந்தா அப்படி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நல்ல விவேகமாக புத்தி இருக்குது, பிரெயின் சூப்பராக இருக்குங்க, ஆனால் பாடி வந்து மந்தங்க, வீக்கு. இப்போ பிரெயின் வேலை செய்கிற அளவுக்கு உடம்பு கை கொடுக்கல, ரொம்ப ஸ்லோங்க அப்படின்னு அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதம் அப்படி இல்லை. புதன் வந்து உங்களுக்கு புத்தியில் வந்து ஒரு ஷார்ப்னஸை கொடுக்குறாரு, ஒரு வேகத்தை கொடுக்குறாரு, விவேகத்தையும் கொடுக்குறாரு, ப்ளஸ் உடம்புல ஆற்றலையும் கொடுக்குறாரு. அப்போது உடம்பும் வந்து ஆற்றலோட வேகத்தோட விவேகத்தோட நல்ல சிந்தனையோட ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை அதை அணுகுமுறை செய்கிறீங்கன்னு சொன்னோம்னா அதான் அக்டோபரில் புதன் கொடுக்கும். சரி, இது புதனால் ஒரு ப்ளஸ்ஸு. மற்ற கோள்கள்லாம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மைனஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு மைனஸும் ஒன்றும் பெருசாக மிதுனத்துக்கு வந்து இந்த மாதம் பர்டிகுலர் அக்டோபரில் வரல. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு ப்ளஸ் ஒன்று வருது. அது என்னன்னு தெரிஞ்சுங்க. இந்த சுக்கிரன் வந்து கரெக்டாக 9th ஆஃப் அக்டோபரில் ரிலீவ் ஆகிடுறாரு. எங்கேருந்து ரிலீவ் ஆகிடுறாரு? கேதுவோட கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த சுக்கிரன் வந்து சுக்கிரன் கேது காம்பினேஷனில் இருந்தது. இந்த கேதுகிட்டேருந்து சுக்கிரன் வந்து அப்படியே அழகாக வெளில வந்து உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சு, நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சு, புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக அழகாக அம்சமாக இருக்காங்க. அதுவும் 4-5. இந்த 4-5 பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 4-5 பொதுவாக 4-5னா என்ன? 4th house 5th houseன்னு சொல்கிறோம். 4th houseனா என்ன, 5th house என்ன? 5th house வந்து உங்களோட மனசு, உங்களோட புத்தி, உங்களோட முன்ஜென்ம புண்ணியம், உங்கள் முன்ஜென்மத்தை நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தை, உங்களோட ஆற்றல், உங்களோட அறிவாற்றல், உங்களோட விவேகங்கள், ப்ளஸ் வந்து உங்களுடைய சிந்தனை. அப்படி நீங்கள் நல்ல மனசுக்காரனா கெட்ட மனசுக்காரனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கோவம் வருமா, நல்லது நினைப்பீங்களா அப்படிங்கிறது 5ஆம் இடம் காமிக்கும். அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருந்தாருன்னா சிந்தனை தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ 4 இப்போ என்னது? 4 பதவி, 4 சுக சௌகரியம், 4 உங்கள் வீடு வாகனம், 4 உங்கள் அம்மாவுடைய ஸ்தானம், 4 வந்து உங்களுடைய ஒரு அமைதியான ஆனந்தமான சௌகரியமான சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் 4 தான். ஒரு மனிதனுக்கு வந்து மனசும் நல்லா தெளிவாக இருந்து, புத்தியும் நல்லா இருந்து, அவனுக்கு புண்ணியமும் இருந்து, அவனுக்கு சுக சௌகரியத்தோடு இருந்தார்னா அவன் எப்படி இருப்பான்? ஆனந்தமாக இருப்பான் இல்லையா? அதுதான். அப்போ 4-5 பரிவர்த்தனை பண்ணிடுச்சுன்னா அக்டோபர் மாதத்தில் மிதுனராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏதோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஏதோ மனசுக்கு நிறைவான விஷயங்கள், மனதை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள், அறிவுக்கு வந்து எட்டின விஷயம். இப்போ அறிவுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா எட்டியிருக்கு. இது இப்படி, இது அப்படி, இது அப்படி, இது இப்படி செஞ்சால் அப்படி நடக்கும், அது அப்படி செஞ்சால் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு அறிவுக்கு எட்டியிருக்கு. ஆனால் நடைமுறையில் நடக்கவே இல்லையே அப்படின்னு ஏங்கிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குதே, ஆஹா நம்ம நினச்ச ஒன்று, நமக்கு புரிஞ்சது ஒரு விஷயம், அது நம்ம கண்முன்னாடியே நடக்குதே, நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கே அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும். அந்த உணர்வை கொடுக்கணும்னா அந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வரணும். அந்த சூழ்நிலையை கொண்டு வரணும்னா அந்த மாதிரி டிரான்சிஷன் நடக்கணும். அந்த டிரான்சிஷன் அக்டோபரில் நடக்குது. எப்போ நடக்குது? 3rd அக்டோபரில் புதன், 9th அக்டோபரில் சுக்கிரன். அவ்வளோதான். 3ஆம் தேதி ஒரு விஷயம் ரெடியாகுது, 9ஆம் தேதி ஒரு விஷயம் ரெடியாகுது, ரெண்டும் கம்பைன் பண்ணிக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும், அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ மிதுனத்துக்கு அக்டோபர் மாதம் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்குதா? நான் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், இன்னும் ஷாக் ஆகிங்க. குரு வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணுவார். இப்போது மிதுனத்துக்கு வந்து ரொம்ப நாளாக அவர் ஜென்மத்தில் குரு இருந்து இந்த தலைக்கு மேலே குரு, அதாவது குரு இருக்கும் இடம் பாழ் அப்படின்னு ஒரு ஜோதிட சாஸ்திர விதியில் சொல்லப்பட்டிருக்கு. குரு எங்கே இருக்காரோ அந்த இடத்த பாழாக்கிடுவார். ஒரு நல்லவர் தான் அவர், ஆனால் அவர் இருக்கிற இடத்துக்கு பலனே கிடையாது. போட்டு அழுத்துவார். இப்போ வந்து நம்ம கூட வந்து ரொம்ப நல்ல ஒருத்தன் வாழ்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு 10 பேர் இருக்கும், இல்லை 5 பேர் இருக்கும், ரொம்ப நல்லவன். அந்த நல்லவன் நம்மளை எதுவுமே செய்ய விட மாட்டான். அதுதான் நல்லவனுடைய வேலை. அந்த மாதிரி தான் இது. இப்போ குரு இருக்கிற இடத்துல வந்து என்னென்னா
எந்த விதமான செயலை செய்யறதுக்கும் நிறைய கண்டிஷன், நிறைய பிரின்சிபலை போட்டு, நிறைய கோட்பாடுகளை கொண்டு வந்து எதையுமே செய்யக்கூடாது, இது எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணால் தான் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி குரு. இப்போ இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா மிதுனத்தை விட்டு அப்படியே செகண்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு, வாக்குஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. குருக்கு பலம் வாக்குஸ்தானம். குரு வந்து ஒரு சுபர் போய் வாக்குஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா அப்படி சொன்னால் அப்படி நடக்குது, இப்படி சொன்னால் இப்படி செய்கிறோம், இப்படி சொல்லி முடியறதுக்குள்ள வேலை நடந்து முடியுது. ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு விஷயத்த கமாண்ட் பண்ணுறீங்க, இதை பண்ணி கொடு, உடனே பண்ணி கொடுக்குறேன், உத்தரவு அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்தா அப்படி அந்த மாதிரி குரு. அப்புறம் குரு வந்து மெயினாக அந்த மணி, இந்த காசு பணம் தொட்டு மணி அதெல்லாம் வந்து குரு தான் கொடுப்பார். அந்த குரு செகண்ட் ஹவுஸில் வரும்போது மனதை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு பொருளாதார வளர்ச்சி. திடீர்னு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதாவது எதிர்பார்க்காத தொகைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பணமே வந்ததில்லை, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படிலாம் எனக்கு பணம் கிடைக்குமா, நான் கொடுத்த காசுலாம் திருப்பி கொடுப்பா நான் கனவுல கூட நினைக்கல, எனக்கு லாட்டரியில் போய் பணம் அடிக்குமா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அவங்க பணம்லாம் கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை, பட் எனக்கு பே பண்ணிட்டாங்களே, வா ஆச்சரியமாக இருக்கே, எப்பயோ நான் கொடுத்த உதவி பண்ணுறது திருப்பி கொடுக்குறாங்களே, இப்படிலாம் நிறைய வகையில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு திடீர் ஒரு மணி இன்கம் வந்து வர்றது இந்த அக்டோபரில் மிதுனத்துக்கு ஒரு பாசிட்டிவாக தெரியும். இப்போ நம்ம சனியை பற்றி பார்த்தோம். 10ல் சனி வக்ரகதி, அவர் ஒன்றும் அங்கே பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை சூப்பராக இருக்குன்னு பார்த்தாச்சு. அப்புறம் புதனே இந்த மாதம் 5ஆம் இடம், அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 24th ஆகிடுது. குருவும் வந்து உச்சம் அடைகிறாரு. இருக்கிற மிச்சம் இருக்கிறது சூரியன், ராகுகேது தொல்லை கிடையாது, 3 and 9. சூரியன் நீச்சமாவார், பட் அது பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் எடுங்க, ஒரு இல்லத்தரசி எடுங்க, ஒரு பெண்கள் எடுங்க, இல்லை திருமண விஷயம் எடுங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுங்க, ஒரு வாகனம் வாங்குறது விஷயத்தை பற்றி எடுங்க, ஒரு பூமி வாங்குறதை பற்றி எடுங்க, ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும், ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எந்த விஷயமா இருந்தாலுமே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ மிதுனம் அக்டோபரில் சும்மா கிங்கு மாதிரி ஒரு பவர் வருது. ஏன் இந்த பவர் வருதுன்னா சுபகிரகங்கள் எல்லாம் வலிமை அடைகிறாங்க, சுபகிரகங்கள் எல்லாம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க, சுபர்கள் எல்லாம் உச்சத்துக்கு வராங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த காம்பினேஷன் சொல்லுவோம். காம்பினேஷன்னா ஒரு பிளான்ட்டுக்கும் அடுத்த பிளான்ட் எப்படி கம்பைன் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அக்டோபர் மாதம் மிதுனம் மனசு திருப்தி ஆகுதுங்க, பணமும் கிடைக்குது, மனசு சந்தோஷப்படுது, என்னோட உறவால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்னோடய வேலையில் நான் வாங்குகிற பொருளில் எனக்கு கிடைச்ச விதத்தில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் எனக்கு ஏதோ திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிதுனம் 2025 அக்டோபர் மாதம் உங்களுக்கு பலன் உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ண ஒரு பொது பலன் தான். நான் எல்லா மாதமும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துன்னு தான் இருக்கேன். இதை வந்து பர்சனலாக எல்லாருக்கும் பொருந்தது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. புரியாதவங்களுக்கு நான் வந்து எப்போவுமே சொல்கிறது தான், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அண்டு மாதம் அந்த டிரான்சிஷனை வந்து கொடுக்குறது முக்கியமான நோக்கம் என்னென்னா ஒரு பிளானிங். லைஃப்பில் வந்து ஒரு கரியரை பற்றியோ, இல்லை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ, உங்கள் லவ் லைஃப்பை பற்றியோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு சடனாக ஒரு ட்ராவல் வருது, சடனாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது. ஸோ இதெல்லாம் எதுவுமே லைஃப்பில் தடுக்க முடியாது. பட் நம்ம இந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். அதை அப்சர்வ் பண்ணும்போது அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேக்கிள் பண்ணலாம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நான் சொல்கிறது தான், ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பதுக்கு உங்களுடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். பட் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புக்தி அது கரெக்டாக சிங்க் ஆனால் தான் ரிசல்ட் வந்து ஃபுல் ஃபேவரபுளாக நடக்கும். அதுக்கு நான் ஒரு முறையாக சொல்கிறது தான், உங்கள் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பை, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாக கோத்ரூ பண்ணுங்கள். உங்களோட இந்த 12 சக்ராஸ் 12 கட்டம் இருக்கும், அது வந்து 360 டிகிரி ஒரு ஸ்பியர் தான் அப்படி ஸ்கொயராக மாற்றிருக்கு. ஸோ ஈச் 30 டிகிரி. ஸோ அதில் என்ன ராசியை சேர்ந்தவங்க நீங்கன்றது உங்கள் சுபாவத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக உங்கள் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒரு தொகுப்பாக கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன லக்னம், அந்த லக்னப்படி உங்கள் விதி எப்படி இருக்குது, அதில் ஸ்தான சுத்தம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கண்டுபிடிக்கும் உங்கள் 2ஆம் இடம் சொல்லும். உங்களோட குழந்தை பாக்கியத்தை பற்றியும் குழந்தைகளோட வளர்ச்சிகளை பற்றியும் உங்கள் 5ஆம் இடம் சொல்லும். உங்களுக்கு சொத்து ஆஸ்தி அந்தஸ்து நல்லா சேருமா உங்கள் 4, 8, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் அது சொல்லும். ஆயில் சனி 8ஆம் இடம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி கரியரில் வந்து க்ரோத் அண்ட் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், யோக கிரகங்கள் வலுவாக இருக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒரு மினிமம்னு எடுத்துப்போமே ஒரு 4 கிரகமாவது ஃபேவராக இருந்தால் தான் அவங்களுக்கு அடிப்படையான தன்மையில் எங்கேயாவது ஒரு இடத்துல வளர்ச்சி கொடுக்கும். ஒரு 4 பேராக இருக்கணும், கேந்திரத்துக்கு ஒரு 2 பேர், கோணத்துக்கு ஒரு 2 பேர், அப்படி ஓரளவுக்கு மினிமம் ஸ்கோர்னு சொல்கிறோம். 6 பேர் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாதகம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ராவுக்கு இது கெட்டு போகும், பட் அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் ரெமெடி அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டதுனால நான் சொல்கிறேன்.
பர்சனலாக ஒரு ஹாரோஸ்கோப்புக்கும் ஒரு டைப் ஆஃப் ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக சொல்ல முடியாதனால அது நான் இப்போ பொதுவாக ஒரு அந்த ரெமெடியை பற்றி நான் சொல்கிறது இல்லை. பட் எப்போவுமே வந்து ஒன்று தான் நான் சொல்வேன், ஒரு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவை எடுக்கலாம். ஒரு மாதிரி ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கமோ இல்லை ராகுவோடைய தசையோ ஏதோ நடக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து ஒரு விஷயம் செய்தால் நல்லது, அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வந்து இந்த பொது பலனை மாதந்தோறும் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதம் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. தொடர்ந்து ஒரு 6 மாதம் அப்படியே உங்கள் ராசியை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் லக்னத்தை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மேட்சிங் புரியும். என்ன நடக்குது வாழ்க்கையில், எப்படி முடிவு எடுக்கணுன்றதை நீங்களே கற்றுப்பீங்க. அது பேர்த் சார்ட்டையும் பாருங்கள். சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். www.lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணுமா, உலகத்தை எந்த மொழியில் பிறந்தாலும் அதில் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் வேணுமா, அந்த சர்வீஸ் இருக்குது. என் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீசஸ், சப்போஸ் ஒரே ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்குலாம் எல்லாரும் வந்து டேட்ஸ் கேட்குறாங்க, அதுக்கும் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மேரேஜ் மேட்சிங்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோனை பற்றியும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெளிவாக வேணும், ஆன்சர் வேணும் அப்படின்னா பர்சனல் கன்சல்டேஷன் அது நானே கொடுக்குறேன் டேரெக்டாக. என்னை மீட்டும் பண்ண முடியும், ப்ளஸ் ஃபோன்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டீமோட தான் அது ஒர்க் பண்ணுறோம். ஸோ சேவையை தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.